and welcome to anistamillifestyle. So நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து டெஸ்டிங் அவுட் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ப்ரீவியஸா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலனா மேல லிங்க் கொடுக்கிறேன், நீங்க கண்டிப்பா அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. நாம இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்ண போறோம் அப்படினா ரீல்ஸ்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல இதுலலாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற மூணு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் anistamillifestyle இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆமாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு, அதாவது இன்டர்நெட்டில் இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஒயிட்டனிங் ஸ்ப்ரே. ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் கூட வந்து 7 நாள் கழிச்சு தான் நீங்கள் வெளியாவீங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் அப்போவே வந்து வெளியாயிருங்க. என்னமோ நாப்டால் அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஆக்சுவலாக அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் நான் பார்த்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ஒயிட்டனிங் ஸ்ப்ரே அப்படின்ட்டு. ஸோ இது பேர் வந்து V7 டீப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது, சீரியஸாக செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கம்பேரிசன் காட்டுவாங்களே, அதுவே வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 கால் வச்சுருப்பாங்க, 2 கை வச்சுருப்பாங்க. இந்த சைடில் ஒரு இதில் ஸ்ப்ரே அடிக்க மாட்டாங்க, ஒரு சைடில் ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸ்ப்ரே அடிக்க அந்த கை மட்டும் அப்படியே வந்து வெள்ளையாக மாறும். ஸோ வெள்ளைக்காரங்க கூட நம்ம காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து வெள்ளையாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட இதை வந்து எடுத்து வந்து ரிவ்யூ கூட நான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நாமளும் ஏற்றாலும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கையில் அடித்து நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா குளிக்கணும், அப்படி குளிக்காச்சு. கையில் அடிப்போம். மூஞ்சில் அடிச்சா அது தெய்வமே, என்ன இது இப்படி அடிக்குது, புளிச்சுன்னு அடிக்குது. நான் ஸ்ப்ரே மாதிரி இப்படி அடிக்கும்னு நினச்சேன். ஐயோ, என் ட்ரெஸ்லலாம் அடிச்சிச்சு. காக்கா எச்சம் போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் எதிர்பார்த்தது ஒன்று அந்த மாதிரி அடிக்கல. நம்மளுக்கு இந்த சில ஸ்ப்ரே பாட்டில்ஸ், அதாவது எஸ்பெஷலாக நம்ம டியோட்ரண்ட் ஸ்ப்ரேலாம் அப்படி அடிச்சோன்னா புஷ்ஷுன்னு அடிச்சுட்டு வரும்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரேயாக இருக்கும்னு நினச்சேன். இது இப்படி இருக்குது கன்றாவியம். ட்ரெஸ் எல்லாம் மாலை போச்சு. சரி, ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணல. என்னோட டாக் ஸ்கின்னை இது ஒயிட்டனிங் பண்ணல. இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆஷியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் அவ்வளோவா விசிபிளாக தெரியுதான்னு தெரியல. நான் க்ளோஸ் ஷாட் கூட உங்களுக்கு நான் இதை வச்சு காட்டுறேன். என்ன பண்ணுதுன்னா சாம்பல் கலரில் வந்து என் ஸ்கின்னை வந்து இது வந்து மாற்றுது, அந்த மாதிரி வந்து மாற்றி விட்டுருது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. சில ஃபவுண்டேஷன்ஸ், யூஸ்வலாக ஃபவுண்டேஷன்ஸ் இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணணும். ஸ்கின்னில் போடும்போது வந்து ஸ்கின்னோட வந்து சிங்க் ஆகாமல் தனியாக ஆஷியாக தெரியும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து இருக்குது. நான் அதில் காமிச்ச மாதிரி அது ஒன்று இப்படி ஸ்வைன்லாம் வரல. காக்கா வச்சு மட்டும் அங்கே பொளிச்சுன்னு அப்படின்னு தான் விழுது. இது எனக்கு பிடிக்கலை. பார்க்க டியோட்ரண்ட் பாட்டில் மாதிரி இருக்குது. இவ்வளோ உயரத்துக்கு டியோட்ரண்ட் பாட்டில் வாங்கியிருந்தா கூட எனக்கு இன்னத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு நான் இதை வாங்கினேன்னு தெரியல. சரி, இதுங்க க்ளோஸ் அப் ஷாட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கை வச்சு காட்டுறேன் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யூஸ்வலாக இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனி ரொம்ப அடிக்கிறதுனால ஸ்கின் வெடிச்சிருக்கும். இப்போ சொரிஞ்சா எப்படி இருக்கும், ஸ்கின் அப்படி பரபரன்னு வெள்ளையாக இருக்கும்ல, ஒரு மாதிரி இருக்குமே, பார்க்க கன்றாவியாக இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. என் கை இப்போ இதை போய் நான் கழுவ தான் செய்யணும். ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ மார்க் தருவேன் அப்படின்னா 10க்கு வந்துட்டு ஒரு 4 இல்லைனா 5 தான் தருவேன். அதுக்கு மேலே நான் தரவே மாட்டேன். ஒருவேளை ஒயிட் ஸ்கின், நம்ம இந்தியாவில் இருக்க ஒயிட் ஸ்கின்னுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே ரொம்ப ஒயிட்டாக இருக்கவங்க கூட வெளிநாட்டில் அந்த கொரியன் ஸ்கின் கேர் தானே இது, அவங்க கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா நம்ம அவங்க பக்கத்தில் டார்க்காக தான் தெரியும், இன்னும் டார்க் ஷேடில் தான் நம்ம தெரியும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து இது வந்துட்டு வேஸ்ட், ஒர்க் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா சால்சிலிக் ஆசிட்
சால்சிலிக் ஆசிட் ஐஸ்கிரீம் மாஸ்க் இது பேர் வந்துட்டு. ஸோ இதுவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஆல் ஓவர் இன்டர்நெட் பயங்கர வைரலான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது வந்து எது கூட சிமிலராக இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து க்ரீன் மாஸ்க் ஒன்று ட்ரை பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம மூஞ்சில் இருக்க கரும்புள்ளி செம்புள்ளிலாம் வெளியே அப்படி பிதுங்கிக்கிட்டு வந்து நிற்கும். பட் தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம மூஞ்சி வந்து க்ளீன் ஆயிரும்னு சொன்னாங்க. ஏறத்தாழ அது கூட சிமிலராக இருக்கிற மாஸ்க் தான் இது. ஸோ இது வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு பரு வந்துச்சு அப்படின்னா பருவால் தழும்பு வரும் தெரியுமா, தழும்பு வந்து மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி குழியாக ஆயிடுதுல, அதை வந்து இது வந்து கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இதோட கிளைமே அவங்க வந்து வைக்கிறாங்க. அண்டு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலந்துருக்காங்க, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த ப்ராடக்ட்டும் சரி, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்டும் சரி, இதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குன்னு தெரில, சைனீஸா இல்லை கொரியனில் இருக்கா, என்ன லாங்குவேஜ்னே தெரியாமல் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் ஓகே, அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ போய் இது ஒர்க் ஆகுதா இல்லையா நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் வைக்கணும்னு பிளானில் தான் இது பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே என்னால் ஃபேஸில் வைக்க முடியல. ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட் போட்டது எனக்கு அலர்ஜி ஆகி எனக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் ரிமூவும் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண அந்த இதையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அந்த ஸ்பாஞ்சு. அதில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்துட்டு அது அந்த ஃபேஸில் இருக்க அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணலை, அந்த மாதிரி அது பிதுங்கிக்கிட்டு வந்து நிற்கவும் இல்லை. ஸோ இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஃபால்ஸ் கிளைம் தான். ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம ஃபேஸில் வந்து ஏதாவது ஒன்று அலர்ஜி ஆகியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னாலே நம்மளுக்கு பிம்பிள்ஸ் நிறையா வருது, இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் ஒயிட் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வருது அப்படின்னா அது வந்துட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு எப்படினாலும் வந்துட்டு ஒரு 1 or 2 months வந்து டைம் எடுத்துக்கும். 2 months 3 months வரைக்குமே வந்து ஸ்கின் வந்து டைம் எடுத்து ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகி ரெக்கவர் வந்து ஆகும். இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக போட்டதும் வெளியே பிதுங்கிக்கிட்டு தொடச்சி எடுத்துட்டு அவ்வளோதான்டா காலி, ஸ்கின்னு செம்மையாக ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்துட்டு என்றைக்குமே நடக்கவே நடக்காது. அது பாசிபிளே கிடையாது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி க்ரீன் மாஸ்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாஸ்காக இருக்கட்டும், இன்டர்நெட்டை காமிச்சிருச்சு சூப்பர் செம்மையாக இருக்குது, இதை நம்ம வாங்கி வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம்டா, நம்ம மூஞ்சில் இருக்க கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. கண்டிப்பாக இது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் உங்களுக்கு வாங்கி நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1 மார்க் கூட கொடுக்க மாட்டேன். எனக்கு ஸ்கின்னுக்கு அலர்ஜியாக எனக்கு அரிக்க ஆரம்பிச்சு, எனக்கு பயமாக வேறு இருக்குது, நைட்டுக்கு மேலே பரு எதுவும் வந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ ஒஸ்ட்டு ப்ராடக்ட் இது, இதுக்கு நான் மார்க்கே கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச். இதுவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ஸ்பாஞ்சோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, இதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அழுக்கு எல்லாம் சுரண்டு வந்துருமா. அண்ட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து நிறைய தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி இதுக்குள்ளே வந்து வச்சுக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைம்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்ச் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து அந்த இதை போட்டேன் தெரியுமா, அந்த V7 இந்த ஸ்ப்ரே அடிச்சு போட்டேன். நான் அது அப்படியே என் கையில் தான் இருக்குது. இதை வந்து இது எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம அன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ணுதா இல்லை வேறு எதுவும் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதான் நடக்கும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து இது சைனீஸா ஜாப்பனீஸா இல்லை கொரியனா ஒன்றும் தெரியல, மேட் இன் கொரியா இதில் எழுதியிருக்கிறது கொரியன் லாங்குவேஜ் தான் அப்படின்னா. ஓகே, ஸோ கொரியனில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு அது புரியலை எப்படி யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இன்டர்நெட்டில் நம்ம பார்த்துருக்கோம், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆக்சுவலாக நல்லா எப்படி இருக்குது அப்படின்னா சாஃப்டாக இருக்குது.
இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ என்ன அப்படின்னா அவங்க கிளைம் பண்ண மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு அதை போட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அவங்க உடம்புல இருக்க அழுக்குலாம் அப்படி உருண்டு 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 விழுந்துரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு அதில் வந்து நடக்கலை. ப்ளஸ் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு இந்த கையில் தான் நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோமே, நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த V7 ஸ்ப்ரே, ஒயிட்டனிங் ஸ்ப்ரே, அது இந்த கையில் தான் அடிச்சு இப்போ கூட தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த கையில் வந்துட்டு இருக்குது, இந்த கையில் வந்துட்டு இல்லை அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும்னு பார்த்தேன். அதுவுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலன்னு நான் சொல்லலை, பண்ணுது. ஆனால் ரொம்பலாம் வந்துட்டு ஒரு மேக்கப் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட அது வந்து ரிமூவ் பண்ணலை. ஆக்சுவலாக அது அழுக்கே சுரண்டி எடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரேயில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இது வந்து பண்ணலை, வேஸ்ட். ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து குளிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ஸ்பாஞ்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பாஞ்சில். மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை வச்சு அழுக்கெல்லாம் சுரண்ட முடியாது. உங்களுக்கு அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் தேய்ச்சி குளிக்கணும், கையை தேய்ச்சி குளிக்கணும். மற்றபடி இந்த ஸ்பாஞ்சை வச்சுலாம் நீங்கள் அழுக்கு தேய்ச்சி குளிக்க முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட நாம் இன்றைக்கி வந்து நம்ம வைரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு போய் என்னங்க சொல்கிறேன், இன்னைக்கு இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட்டில் என்னத்தை காமிச்சாலும் செம்மையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் அது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை வந்து வாங்கிடாதீங்க. இதே மாதிரி ஸ்கேம்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் வரப்போகிறதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு, இன்டர்நெட்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம ஓரளவுக்கு புதுசெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போயும் வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு புதுசாக டெக்னிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு. இதை நம்பி போயிட்டு வாங்கி யூஸ் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி நாம் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு வைரல் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட கம்மையணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடணும். கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் anistamillifestyle லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான். தேங்க்யூ.